அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கல்லூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதால் திருநெல்வேலி முக்கூடல் சாலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கல்லூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதால் திருநெல்வேலி முக்கூடல் சாலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். நெல்லை மாவட்டம் கல்லூர் பகுதியில் குடிநீருக்காக காலி குடங்களோடு வீதியில் இறங்கி பொதுமக்கள் போராடக்கூடிய அவலநிலைக்கு திமுக அரசு தள்ளி இருப்பதாக அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். உரை கிணறுகள் மூலமாக திமுக அரசு தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு தண்ணீர் திருட்டி அதனை பாட்டில்களில் அடைத்து விற்பனை செய்வதற்கு அனுமதித்திருப்பதால் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு தங்களுக்கு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கல்லூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. மிக மோசமான நிலையில் அந்த பகுதியில் இருப்பதாக அந்த பொதுமக்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். காலி குடங்களோடு அவர்கள் வீதியில் இறங்கி சாலை மறியலிலே ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சில தினங்களாக அந்த பகுதியில் மழை பெய்து வருகிறது. இருந்த போதிலும் தண்ணீருக்காக அவர்கள் கையேந்தக்கூடிய அவலநிலைக்கு ஆளும் கட்சி தள்ளி இருக்கிறது. திமுக அரசு இந்த மக்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் வழங்குவதில்லை என்று அந்த மக்கள் தங்களுடைய கண்டன முழக்கங்களை சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிலத்தடி நீர்மட்டத்தை கணிசமாக குறைந்து விட்டது என்றும், குறிப்பாக உரை கிணறுகள் மூலமாக தண்ணீர் திருடப்பட்டு குடுவைகள் மூலமாக அடைக்கப்பட்டு அவர்கள் பணத்தை பார்ப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். இதில் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக அரசு இதற்கெல்லாம் துணை போகிறது. மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் நாங்கள் இன்றைக்கு குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடக்கூடிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று கண்டன முழக்கங்களை பதிவு செய்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்களாகி எங்களுக்குத்தான் குடிநீர் கிடைப்பதில்லை என்றால் கூட நாங்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாமல் அவைகள் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் தேக்க தொட்டியை புதிதாக அவர்களுக்கு சரி செய்து கொடுத்து அல்லது அமைத்து தேவையான குடிநீரை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். உரை கிணறுகள் மூலமாக பொதுமக்களுக்கு உண்டான அந்த குடிநீரை உறைஞ்சி விற்பனை செய்து அதன் மூலமாக பணம் பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சில தனியார் நிறுவனங்கள் இது போன்ற இந்த அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவதால் இதனால் இந்த தண்ணீர் திருட்டு என்பதும் தண்ணீருடைய தட்டுப்பாடு என்பதும் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனை உடனடியாக களைய வேண்டும். அதாவது தாமிரபரணியுடைய ஆற்றங்கரை அருகாமையிலே இருக்கக்கூடிய தங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலை உருவாகி இருக்கிறது. இதன் காரணத்தினால் தினந்தோறும் நாங்கள் குடிநீருக்காக 150 200 ரூபாய் வரை தங்களுடைய குடிநீருக்காக செலவு செய்கிறோம். நாங்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகள் போன்ற கால்நடைகளுக்கு எப்படி தண்ணீர் வாங்கி ஊற்ற முடியும் என்று வேதனையோடு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று விவசாயத்திற்கு தேவையான நீரும் இல்லாமல் விவசாயிகளும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு திமுக அரசு மாவட்ட நிர்வாகம் தண்ணீரையாவது எங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.